பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லப்படுகிற சூழ்நிலையை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷத்திற்கும் மேலாக அடிமைப்பட்டிருந்த நிலைமை. ஆண்டவர் அந்த ஜனங்களினுடைய கதறுதலை கேட்டு மோசே என்கிற ஒரு இரட்சகனை அந்த இடத்துக்குள்ளாக அனுப்புகிறார். நீ எப்படியாவது அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படிக்கு தேவன் மோசேயை அனுப்பி ஆண்டவர் பல காரியங்களை அந்த இடத்துல செய்து ஒரு வழியாக அந்த ஜனங்கள் அந்த இடங்களை விட்டு வெளியில் வர்றாங்க. அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவங்க வெளியில் வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களை அடிமைப்படுத்தின ஜனங்கள் இவர்களை எப்படி இத்தனை வருஷமும் நம்ம அடிமையாக வச்சுட்டு இவங்களை விட முடியும், இவங்க போய் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லின ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. வந்து கொண்டு இருக்கிற பொழுது முன்பாக செங்கடல் நிற்கிறது, பின்பாக பார்வோனினுடைய சேனை நிற்கிறது. அப்போ அந்த ஜனங்கள் முன்பாக போகிறதற்கு வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி அந்த செங்கடலை பிளந்து விடு, அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ போகும் பொழுது அந்த பாதை அவர்களுக்காக திறக்கப்பட்டது. செங்கடலிலே ஒரு வழி திறக்கப்பட்டு அந்த பாதையின் வழியாக அந்த ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்தப்படியான சூழ்நிலைமையில் பின்னாடி வரக்கூடிய அந்த பார்வோனினுடைய சேனைகளும் எதிரிகளினுடைய கூட்டமும் இதே பாதையை நாமும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி வர்றாங்க. இங்கே என்ன ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பாய் கொண்டு போனார், ஆனால் பார்வோனினுடைய சேனைகளையோ கடலிலே மூழ்கடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், அவர்களை கடல் அவர்களை மூடிக்கொண்டது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கு நாம நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக சூழ்நிலைகளாக இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை நாம் பார்க்கும்போது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கைகள் அவர்களை சங்கரிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த இடத்திலே பகைஞர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களை எப்படியாவது நான் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவேன், உங்கள் குடும்பத்தை நான் வாழ விட மாட்டேன். எனக்கு இந்த ஜனங்கள் சொல்றது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், உங்களை நான் இருக்கவே விடமாட்டேன்னு சொல்றபடி இந்த ஜனங்கள் சொன்ன ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முடிவு இதுதான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செங்கடலை பிளந்து வழிவிட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் போகுவதற்காக, பார்வோனினுடைய சேனை போகிறதற்காக கிடையாது. இதை மட்டும் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த பாதையிலே வழியே இல்லை, ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பாதை அந்த இடத்துல உண்டாக்கி கொடுத்தார். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் நின்றுக்கிட்டு இந்த பாதை எங்களுக்குரியது தான், நாங்களும் இதில் வருவோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதை நினச்சி இந்த பாதைக்குள்ளே நீ போக விடமாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் நிற்கிறாங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்புகிற பொழுது இந்த வார்த்தையை போல, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லி இந்தப்படியாக உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டாக்கின பாதை உங்களுக்கு தான். அதுக்கு விரோதமா சில எதிரிகள் எழும்புனாங்க அப்படின்னா அவங்களுடைய முடிவு கொடூரமாக இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த முடிவை பார்க்கும்போது, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு காற்று வீச போகிறது, உங்கள் எதிரிகளை உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு காற்றை ஆண்டவர் உங்களுக்காக வீச பண்ணுவார். உங்களை தொடர்ந்து இது எப்படியாவது இந்த பாதை ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறது உங்களுக்காக தான். இந்த வழியை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறது உங்களுக்காக தானே ஒழிய அவர்கள் போகுவதற்காக கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு காற்று வீச போகிறது, உங்கள்
உங்கள் எதிரிகளை முறியடிக்கிற ஒரு காற்று வீச போகிறது. அந்த காற்று வீசும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் எதிரிகள் இருந்த இடமே தெரியாதபடிக்கு அழிக்கப்பட்டு போவார்கள். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற அந்த பாதையில சந்தோஷமா போக போறீங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எதிரிகளை விழப்பண்ணக்கூடிய ஒரு காற்று உங்கள் குடும்பத்தில் வீச போகிறது. நீங்கள் இருக்கிற எல்லைகளிலே வீச போகிறது. ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி ஒரு காற்றை வீச பண்ணின தேவன் உங்களுக்காகவும் ஒரு காற்று வீச போகிறது. அது எதிரிகளினுடைய தந்திரங்களை, எதிரிகளினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய தேவனுடைய மகிமையான காற்று உங்கள் மேல வீச போகிறது. இப்ப நம்ம செபிக்க போகிறோம். தகப்பனே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையின் வலக்கரத்தினால எங்களை மூடி வழிநடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கென்று உண்டாக்கின பாதையிலே எகிப்தியர்கள் பயணித்து போகிற பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக ஒரு காற்றை வீச பண்ணி அவர்கள் இருந்த இடம் தெரியாதபடிக்கு அவர்களை முறியடித்தீரே. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்புகிறார்களோ எல்லாருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு அவர்கள் இருந்த இடம் தெரியாதபடிக்கு போகக்கூடிய ஒரு மகிமையான காற்றை, எதிரிகளை வீழ பண்ணுகிற ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை செய்து நீர் எங்களை மகிழ பண்ணும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.